பாத்தீங்கன்னா படி மாதிரி இருக்குங்க. இங்க இருந்து பஸ்ல கூட்டிட்டு போவாங்களாம். ஸோ அதனால நம்ம வந்து சூட் கேஸ்லாம் எடுத்துட்டு நகரணும். கிறிஷ் பேக் பேக் மாட்டின்டான். நான் வந்துட்டு பொட்டி லேப் நல்ல காலம் 2 பொட்டியோட இருக்கும். ஐ மீன் ஒரு பொட்டியோட இருக்கும். ப்ளஸ் பேக் பேக் லேப்டாப் பேக் தான் மாட்டின்ட்டு இறங்கிட வேண்டியதுதான். அவசரமே படக்கூடாது, பொறுமையா வருவோம். ஹோல்டான செகண்ட். கிறிஷ்மா கிறிஷ் வெயிட். ஃப்ளைட்ல இருந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு இதோ பாருங்க பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறிட்டு இப்போ வந்துட்டு போய் டெர்மினல்ல வந்து குடிக்கணும். டெர்மினல் 1 போட்டிருக்காங்க. ஸோ கேட் ஜி அது போகணும். கரெக்டா 2 மணி நேரம் தான் இருக்கு. பஸ் ஒரு வழியா கிளம்பிடுச்சு. இப்போ கரெக்டா எக்ஸாக்டா 2 hours இருக்குங்க. 8:20 ஆகுது. 10:25க்கு நம்ம வந்து பஸ் தான். 10:25க்குள்ள வந்துட்டு நம்ம போயிட்டு பஸ்ஸை பிடிக்கணும். பாப்போம், பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அவெல்லாம் டயர்டு. என்னுடைய ஜீன்ஸ் ஜாக்கெட்டை மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அன்னைக்கு. ஜெர்மனி தானே எக்கச்சக்க லுஃப்தான்சா ஃப்ளைட்ஸ் மட்டும் தான் நிக்குது. எல்லாம் லுஃப்தான்சா தாங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல் ஐ திங்க் இது மட்டும் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். நான் வேற எந்த இதுவுமே பார்க்கல. ஃப்ராங்க்ஃபர்ட் இதெல்லாம் இது மட்டும் தான் இருக்குது. எல்லாம் சுத்தி சுத்தி பாருங்களேன், அவ்வளோ இது இருக்கு. லுஃப்தான்சா கார்கோ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்ல தனியா போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி சதீஷோட போனது. அது கூட எப்போ கல்யாணம் ஆன புதுசுல ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஃப்ளைட் வந்துட்டு லுஃப்தான்சா. அதுக்கப்புறம் நான் இதுல வந்திருந்ததே இல்லை. அது தவிர உங்களுக்கே தெரியும், 8 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம இப்பதான் போறோம். இன்னும் சுத்தம் எல்லாமே மறந்தே போச்சு. ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் கூட இல்லை, எங்க போய் என்ன பிடிக்கணும் என்னன்ட்டு. 2 மணி நேரத்துல பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். நாங்க அங்க வெயிட் பண்ணோம் கேட்கலான்ட்டு ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட. அவங்க கண்டிக்கவே இல்லை. சரின்னு வந்துட்டோம். வந்தாச்சு. வா, எவ்வளவு நேரம் தெரியுமாங்க? ஆல்மோஸ்ட் 15 minutes ரைடு. ஸோ போய்கிட்டே இருக்கோம். நிறுத்துவாங்கன்னு பாக்குறோம், முடியவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நேரா டெர்மினல் 1 போய் பிடிக்க வேண்டியதுதான். ரெடி. ஏதோ கோடவுனுக்குள்ள கூட்டின்னு போறானுங்க. அதோ ஜீடா டெர்மினல் 1 இறங்கணும். பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ நாங்க அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அங்க வந்து கேட் ஜீன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த ஜீ தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் ஃப்ளைட்ல உட்காந்ததுனால இட்ஸ் குட், நாங்க வாக்கம் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கே பண்றோம். ஆனா வந்துட்டு வயசானவங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் கண்டிப்பா நீங்க வந்துட்டு இது எடுத்துக்கணும். அது பேர் என்னது, வீல் சேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஏர்போர்ட். அதனாலதான் யா கரெக்ட். கிறிஷ் சொன்ன மாதிரி மால் மாதிரி இருக்குங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க பஸ் டெர்மினலுக்காக, எஸ் ஜெர்மனில இருக்கோம், பஸ் டெர்மினலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜீக்கு வெயிட் பண்றோம். வந்துட்டோம் மேல. பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம் இங்க. ஐ திங்க் செக்யூரிட்டி செக்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல கொஞ்ச நேரம் கிராஸ் பண்றதுக்கு ஸ்டில் வி ஆர் வாக்கிங் ரைட். அவ்வளோதான் வந்துருச்சு. இங்க பாரு, நம்ம 19 வந்துட்டோம். அந்த 2 இருந்ததுன்னா 21. நம்ம ஏர்லியராகவே வந்துட்டு இன்னும் போர்டிங் ஆரம்பிக்கலாம். ஸோ வி ஆர் ஃபைன், வி ஆர் குட் டு கோ. நானு கிறிஷ் அனிஷ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். செக்யூரிட்டி செக்கே இல்லை. ஆனா டெர்மினல் வரத்துக்குள்ள சுத்துறாங்க. அதாவது நம்ம இதை விட்டு இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் விட்டு வெளியே போனா மட்டும்தான் செக்யூரிட்டி செக் இருக்கும் போல இருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த செக்யூரிட்டி செக்கே இல்லை. ஏன்னா நம்ம டெர்மினலுக்குள்ளேயே இருக்கனால நேராக ஃப்ளைட் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்கினோடனே ஒரு பஸ் ஏறணும். ஓகேங்களா? ஆமா, டிரான்சிட்காகடா. நிறைய பேருக்கு டிரான்சிட்க்கு லேட் ஆகும்ல, அதனால அவங்களுக்காக ஹோட்டல் இங்க இருக்கு. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்த உடனே ஒரு பில்டிங்ல திருப்பி வந்துட்டு வெளியே போய் ஒரு பஸ் ஏறணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்க, கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி 2 ஏரியால. ஸோ சுத்து விட்டானுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இடம் லைக் பஸ்ல தான் அவங்களாதான் கூட்டிட்டு போனாங்க. என்ன சொல்றது, நமக்கு கிளியரா இருக்கு.
எங்கெங்க போகணும்ன்ற டெர்மினல் கிளியரா இருக்கு. ஆனா என்னன்னா லாக் மட்டும் தான் பண்ணி விட்டானுங்க. அதுதான் கடுப்பாயிட்டோம். நீ ஏன்டா லாக் பண்றீங்கன்னா அந்த இடத்துல லைன் அதிகமா இருக்குன்னு நாங்க பயந்துட்டோம். ஐயோ 1 hour தான் இருக்கு, செக்யூரிட்டி செக் வர முடிக்கணும் அப்படின்னு பார்த்தா நிறைய டைம் வந்துருச்சு டக்குன்னு. ஓ அது செக்யூரிட்டி செக் போகுது. ஆமா நான் கடை இருக்கும்னு நினைச்சு போனேன்டா. சரிவா நாங்க கடை இருக்கும்னு நினைச்சு போனா அங்க ஏதோ செக்யூரிட்டி செக் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பகில தான் அம்மா வந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லடா அம்மா. ஏன்னா நடக்க முடியாதவங்களுக்கு வந்து இது மாதிரி இது கூட்டிட்டு வந்துடும், வீல் சேர் இருக்கு அப்படின்னா. கடை எதுவுமே இல்லையே பெருசா இல்ல. இல்ல வர வழியில அந்த சைட்ல இருந்து வந்துட்டோம். ஓ நாங்க பிஸியா இருந்தோம்ல நம்ம. ஆமா கரெக்ட், நான் செக் பண்ணவே இல்லை. சொன்ன மாதிரி கிறிஷ் சொன்ன மாதிரி கடை இருந்துச்சு. நாங்க பிஸியா வந்துட்டு நம்ம டெர்மினலுக்கு போகணும் நம்மளுடைய இதுக்கு கேட்டுக்கு அப்படின்னு சொல்லி வந்ததுல நின்று நாங்க நோட் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்துட்டு யூரோல போட்டிருக்காங்க. நீங்க பாருடா இங்க எல்லாமே யூரோல. யா இருக்குடா என்ன யூரோ என்கிட்ட இல்ல. டேய் ஏடிஎம்ல போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கி சாப்பிடறதெல்லாம் இல்லைங்க. ரிஷிக்கு வந்துட்டு இப்போ சதீஷ்க்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பணுமா வெறுப்பேத்துறதுக்கு. சூப்பர். நம்ம அந்த சைடு என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த சைடு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சைடு போவாங்க. ஒரு பிரெட்சல் லெகோ டாய்ஸ் கடை இருக்குடா. லெகோ டாய்ஸ் கடை. நீங்க வந்து பிரெட்சல் அண்ட் பியர். அன்னைக்கு வந்து இதுல ஏறி போறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. Wait, don't we need to buy the plug that connects to like chargers? அது ஏற்கனவே நான் வாங்கி வச்சிட்டேன். பிளக் எல்லாம் இந்தியா பிளக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி. Today's Tuesday. ஆமா டுடேஸ் டியூஸ்டே. யூஎஸ் படி. இந்தியா படியும் டியூஸ்டே தான். நம்ம ஆனா இறங்கும் போது வெனஸ்டே மிட் நைட் வந்துடும். நின்றுட்டு இருக்கோம். இல்ல எல்லாம் பாஸ் பண்றாங்க அதனால. ஸோ நாங்க வந்து நின்றுட்டு இருக்கோமா இங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு இங்கே ஆரம்பிக்கல. ஸோ அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. 10:25க்கு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வந்து ஐ மீன் ஏர்லியராகவே நிற்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ விட்ட உடனே உள்ளே போய் உட்கார வேண்டியதுதான். ஆரம்பிச்சாச்சு நம்மளுடைய ஃப்ளைட்டு. உள்ள போய் ஏற வேண்டியதான். நம்மளது ஏற்கனவே போர்டிங் பாஸ்லாம் ரெடியா வந்து செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டக்குன்னு போய் போர்டிங் பாஸை மட்டும் காமிச்சிட்டாலே போதும். டன் முடிஞ்சு ஏர்போர்ட்ல ஃப்ளைட் இப்பதான் ஏத்துறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படிங்க, பொட்டியோட எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு வரணும் போல இருக்கு. ஐயோ இன்னொரு ஒரு பொடியா. டே என்னடா காமெடி பண்றானுங்க. எப்படி படிப்படியா வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போகணும், ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இப்படி கஷ்டப்படுறீங்க வயசானவங்களா, ரொம்ப கஷ்டம். இந்த வீல் சேர் தயவு செய்து எடுத்துருங்க. குழந்தைங்கலாம் இருக்கீங்கன்னா தயவு செய்து வீல் சேரோட வாங்க. ஏன்னா சீரியஸ்லி நல்ல படி ஏற்றுறாங்க. டேக் ஆஃப் எல்லாம் பயப்படாத, வாந்திலாம் எடுக்க மாட்டேன். யூல் பி ஆல் ரைட். என்னடா பண்றாங்க இவனுங்க, அதான் எனக்கு புரியலடா. ஒரு பஸ் எடுத்துட்டு போதுங்க நம்மள திரும்ப. நாங்க வந்துட்டு பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம். இதோட ஆமா பஸ்ஸே ஸ்ட்ரெயிட்டா இந்தியாவுக்கு போகுது பாரு. இதோட இது 3வது பஸ். நாங்க இங்க பஸ்ல இருந்து வந்தோம், சுத்தி ஒரு பஸ் ஏறணும், திரும்பி சுத்தி டெர்மினல் கண்டுபிடிச்சு போனோம், போர்டிங் பண்றேன்னாங்க, திரும்பி பஸ்ல ஏறி உட்காந்துருக்கோம். இதோட இது 3வது பஸ். ஒரு வழியா விட்டா இவங்க பஸ்லயே சென்னை கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. ஆனா ரொம்ப டூமச்சுடா. இன்னொன்னு என்னன்னா படியில வந்துட்டு எங்களை இறக்குனதுதான் நாங்க வந்து கடுப்பாயிட்டோம். என்னன்னா நாங்க கூட பரவாயில்ல, பாவம் நிறைய பேர் வந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு தூக்கிட்டு அப்படி நடந்தாங்க. எனக்கு பாவமா இருந்தது. அதுவும் ஒரு 2 ஸ்டீப் படி இல்ல. ஓகே இப்போ வந்து அநேகமா ஷட்டில் திருப்பி நம்ம இறங்குன இதுக்கிட்டே போவோம்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்க திரும்பி பஸ் எடுத்துட்டு நம்ம ஏறுவோம். ஏறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்மளது வந்து இந்நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்ணா.
இல்ல அன்னைக்கு சொல்றோம். There's so much people on the. ஆ There's so much people that doesn't get on the plane. we will get on the plane somehow. பின்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ளைட் எல்லாம் போயிட்டே இருக்கு. தெரியல பஸ் நிஜமாவே ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸா போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் டைம் நோட் பண்ணல. ஓ அந்த பிளேன் கிட்டே போறாங்கடா. ஓ அந்த பிளேன் என்னடா இது நம்ம ஊர் மொஃசல் பஸ் மாதிரி பிளேன் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பஸ் போகுது. பாத்தீங்கன்னா பஸ் நிக்குதுங்க, ஃப்ளைட் கிராஸ் பண்ணி போகுது, அதுக்கப்புறம் பஸ் நகர்த்துறாங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. பஸ் எல்லாம் வந்துட்டு நின்றுட்டு கார் கிராஸ் பண்ணும், பைக் கிராஸ் பண்ணும், ஆனா ஏரோப்ளைன் கிராஸ் பண்ணி இங்க தான் பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் லுஃப்தான்சால வரும்போது இந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியரா இருந்த மாதிரி இருக்கு. இப்ப என்னவோ ரொம்ப டூ மச் காம்ப்ளிகேட்டட். லைக் காம்ப்ளிகேட் கூட இல்லை, லைக் லிட்ரலி நாங்க பஸ்ல தான் என்ன சொல்றது ரன்வேலயே வந்து போயிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள போறதோட. இப்ப திருப்பி ஐ திங்க் நம்ம அந்த மாதிரி எங்கன்னா நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம படி ஏறி தான் ஃபிளைட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். அடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஐ திங்க் நான் பேசுறது கேட்கமான்னு தெரியல. கச்ச கத்து கத்து கச்சன்னு ஏறிக்கிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். மேபி இந்த வாட்டி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் கூட என் ஃப்ரெண்ட் இப்ப வந்து வேற ஒரு டாலன்ஸ் வாங்கி மீட் பண்ண, அவங்க கூட சொன்னாங்க கிட்ட இருக்கும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு லாஸ்ட் இயர் நீ போயிட்டு வந்தது அப்படின்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வாட்டி தான் எங்களுக்குன்னு வந்தா எல்லாம் வெற்றி செய்வானுங்க போல இருக்கிற. என்னடா எப்படிடா இருக்கும் ஃப்ளைட் ஜர்னி? Interesting. இன்ட்ரெஸ்டிங். ஓகே அனி உன்னுடைய ஃப்ளைட் ஜர்னி எப்படி இருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஆல் an experience, right? அந்த ஒரு காற்று ஒரு இது நிக்குது. அப்போ நம்ம விங்குக்கு கீழேயே நின்றுட்டு இருக்கோம். பயங்கர டேஞ்சரஸ் இந்த மாதிரி பண்றது. ஏன் அப்படின்னா யாரனா விழுந்தாங்கன்னா ஹோல் பீப்புள் மேல விழுந்து இது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆக்சுவலா. ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. நம்மளுடைய இது வந்துட்டு 22 EF5G. ஸோ அது வந்துட்டு மிடில் வரப்போதா. ஸோ வெயிட்டிங். நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணோம்னு நினச்சோம், மறந்துட்டோம் போல இருக்கு. இது வந்து 4 சீட்டர் ஃப்ளைட் டிக்கெட்டு. ஸோ மேபி அந்த சைடில் வந்துட்டு ஒருத்தவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அனி டு யூ வாண்ட் டு கம் திஸ் சைட் ஆர் யூ ஆர் ஃபைன்? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெனு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து டிஃப்ரெண்ட் மெனுன்னு நினைக்கிறேன். இது வேற அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் வந்து எல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் அதை க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெனுவில் வந்து ட்ரிங்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அதே ட்ரிங்க்கு கேட்குறேன் கண்ணா. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சாலட், குக்கும்பர், மெயின் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன், இந்தியன் ஃப்ரெஷ் சீஸ் அண்ட் ஸ்பினாஷ், பாலக் பன்னீர் ஃப்ரை, சீஸ், அந்த மாதிரி என்னென்னவோ போட்டிருக்காங்கடா. எங்களுக்கு இந்த மாதிரி நல்லதா கொடுத்தா ஓகே தான். கத்திரிமூல் வெஜிடபிள் அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு நல்ல இதுவாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வெள்ளைக்காரர் உட்காந்துருக்காரு. விஷுக்குட்டி வந்து இங்கே வந்து மட்டை தூங்கிட்டாரு. மணி வந்து இப்போ வந்து கரெக்டா லைக் நம்மளுடைய யூஎஸ் டைம் படி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 5:30 மணி. ஸோ ஹோல் நைட்டே எங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் தான் நாங்கள் நைட்டு தூங்கணும். அதுக்கு மேலே தூங்கலைன்னா ஐயா நான் 2 மணி நேரம் தூங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஞாபகம் இல்லை. இவனுங்களும் அதே மாதிரி தான். அதனால குழந்தைங்க இது பாருங்க ஹனியும் மட்டை. ஸோ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நான் நடுவில் லைட்டாக வந்து கண்ணை மூடிட்டேன். மூடினதுக்கப்புறம் ஸ்நாக் வந்துருச்சு. ஸ்நாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து ப்ரெட்சல் பாருங்க, ப்ரெட்சல் சிப்ஸு மாதிரி சும்மா ஒரு அங்கே பார்த்தீங்க ஒரு லைக் சால்ட்டா பிஸ்கெட் மாதிரி. இது வந்து ப்ரெட்சல் பிஸ்கெட்டு. நான் ஆக்சுவலி பிட்டர் லெமன் கேட்டேன், அவனோட பிட்டர் வாட்டர். ஆனி வந்து மட்டை இங்க பாருங்க தூங்கிட்டு இருக்கான். குழந்தை பாவம் முடியல, அவன்லாம் நல்லா தூங்குற ஆளு. ஸோ அவனால தாங்கிக்க முடியல, நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்நாக்கும் ட்ரிங்க்கும் வாங்கி வச்சிட்டோம். அவ்வளோதான். கிரிஷ் வந்து பேட்மேன் மூவி பார்த்துட்டு இருக்கான். ஹாய் கிரிஷ்.
என்ன பாக்குற? பேட்மேன் பார்க்குறேன். எப்படி இருக்கு பேட்மேன்? எல்லா சீரீஸும் முடிச்சிட்டியா? ஏன் நல்லா இருக்கு? எல்லா சீரீஸும் முடிச்சிட்டியா? ஆ எல்லா சீரீஸும் முடிச்சிட்டியா பேட்மேன்ல? யா நீ என்ன ட்ரிங்க் வாங்கின? ஜிஞ்சர் ஏல். ஆமா, அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஜிஞ்சர் ஏல் தான். ஏன்டா ஜிஞ்சர் ஏல் ரொம்ப பிடிச்சிருக்காடா? Farin. I don't have an idea what to get other than that. ஸோ இந்த ஃப்ளைட் உள்ள எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உண்மையிலே ஃப்ளைட் உள்ள நல்லா தான் இருக்கு. வெளியே தான் வச்சு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட இந்த ஃப்ளைட் வந்துட்டு சீட்ஸ் எல்லாம் நல்லாவே பின்னாடி போகுதுல்ல? Yeah. சீட்ஸ் பின்னாடி போகுது. இது ஸ்க்ரீன்லாம் வந்து டச் ஸ்க்ரீன் சூப்பராக ஒர்க் ஆகுது. கரெக்டா? Yeah. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேசி ரிச் ஏஷியன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூவி தான் பார்த்துட்டு இருக்கேன். அங்கே வந்து அந்த கோல்டு ஸ்டோரேஜை பார்த்து ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. இறங்கும் போதே பார்த்து முடிச்சுட்டு தான் இறங்கினேன். ஸோ ஏ இதை சாப்பிட்டுக்கிட்டே இது பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது ஃப்ளைட்டு. பாருங்க சூப்பராக இருக்குது. ஸோ போன ஃப்ளைட்டு பார்த்துருப்பீங்கல்ல, நான் வந்து ஃபுட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். லைக் இந்த மாதிரி நம்ம வந்து ஏஷியன் வெஜிடேரியன் மீல்னு போடவே போடாதீங்க. அன்லஸ் நீங்கள் வந்து பியூர்லி லைக் எக்கு கூட சாப்பிடாம உங்களுக்கு ரைஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அதில் வந்து கரெக்டாக ரைஸு தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோலேயே. ஆனால் இந்த வாட்டி இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே இந்தியன் மீல்ஸ் தான். ஏன் அப்படின்னா இங்கே ஃப்ளைட்குள்ளே உட்காந்துருக்கவங்களும் ஃபுல்லாக இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. முக்கால்வாசி லைக் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மட்டும்தான் ஒரு வெள்ளைக்காரர் உட்காந்துட்டு இருக்காரு. முக்கால்வாசி எல்லாம் இந்தியன்ஸ் தான். என்ன பண்ணாங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நம்ம இறங்கணும்ல, இப்போ நார்த் கேரோலைனாலேருந்து வந்தவங்க, டெக்ஸஸ்லேருந்து வந்தவங்க, அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து கம்பைல்டாக ஒரே ஃப்ளைட்டில் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க எல்லாமே இந்தியன்ஸ்னால அவங்க கொடுத்துருக்க மீலே பார்த்தீங்கன்னா இந்தியன் வெஜிடேரியன் மீல் தான் இருக்குது. ப்ளஸ் நான்வெஜ்ஜும் இருக்குது. நாங்கள் எடுத்தது இதுதான். இதில் வந்துட்டு ஜீரா ரைஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நல்லா இருக்குது. சாஃப்ரான் ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அந்த சாஃப்ரான் மாதிரிலாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் இது பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ட்ரிங்க் ஒன்று வாங்கினேன். ஜிஞ்சர் ஏல் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பாயசம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு பன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சன்னா மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட ரொம்ப சொதப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பன்னீர் இந்த லைக் சாஃப்ரான் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் மாதிரி இருந்தது. அதில் வந்து ரைசன்ஸு அதுக்கப்புறம் நட்ஸு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன். பன்னீரும் நல்லா சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து இது பண்ண மாட்டாங்க. லைக் அந்த ஏர்போர்ட்லேயே ஏற்கனவே வந்து ப்ரீ குக்டு ஃபுட்டை வந்து பாக்ஸாக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்துட்டு சூடாக இருக்கிற கண்டெய்னரில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் சாலடுன்னு ஒன்று கொடுத்தாங்க. சாலட் செம்ம சொதப்பல். அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்ன டிப்பு எதுக்குன்றது தெரில. மேபி அந்த பன்னுக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. இது வந்து வெஜிடபிள் ஊறுகாய். இது வந்து எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது. என் அம்மா வந்து எப்போவுமே இந்த ஃபுட்டு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அனி வந்து ஒரு வழியாக எழுந்துட்டாரு. நான் அதான் சொன்னேன். ஏன்னா அவன் பயங்கரமாக வந்து டயர்டாக இருந்தானா, டேய் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிட வச்சுட்ருக்கேன். அவன் வந்து நாங்கள் யோகட் மட்டும் எடுத்துக்கிறேன், இல்லைனா பாயசம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி ஏதோ ஒன்று சாப்பிடட்டும், அட்லீஸ்ட் மீதி ஃபுட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். சரி நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இதில் வந்து நான் லைவாக தாங்க ரெக்கார்ட் பண்ணேன். ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைவ் வாய்ஸ் வந்து சுத்தமாக சொதப்பி போச்சு. அதனால தான் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபுட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்தது. இந்த நம்ம ஃப்ளைட்டை ஏறுறதுல இருந்து எல்லாமே பிரச்சனையாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லையை விட்டுட்டாங்க. ஏன்னா ஏர்போர்ட்டில் ஏதோ வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கான், ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால நாங்கள் இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலையை விட்டுட்டாங்க. ஆனால் ஃபுட்டு வந்து நிஜமாவே வந்து சூப்பராக இருந்தது. நமக்கு மெனு கார்டு கொடுத்தாங்களே, அந்த இதில் இருந்தால் நாங்கள் சூஸ் பண்ணோம். நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட்டில் நாங்கள் அதாவது வீட்டில் போடும் போதே ரெக்வஸ்ட் பண்ணது ஏஷியன் வெஜ் மீல். அந்த ஃப்ளைட்டில் நமக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்த மாதிரி இங்கே கொடுக்கல. இங்கே வந்து நமக்கு மெனு கார்டு கொடுத்து இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சூஸ் பண்ணது தான் இது. ஸோ கிறிஷ் குட்டியும் அனி குட்டியும் அதே மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அனி ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரால் சாப்பிட முடியல. ஃபுட்டு பயங்கர நல்லா இருந்தது, யம்மியாக இருந்தது. அந்த ஜீரா ரைஸ் உடையதெல்லாம்
நல்லா பொலன்னு ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் அதான் கிட்ட கேட்டேன், ஃபுட்டு எப்படி இருந்தது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஷுக்கும் வந்துட்டு ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தான். அவனுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டோட அவனுக்கு வந்து அந்த ஃப்ளைட்டுடைய ஃபுட்டு பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு அந்த பாஸ்தா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அது பிடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிரேசி ரிச் அமெரிக்கன்ஸ் வந்து மூவி பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் லுஃப்தான்ஸா ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வந்து லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டு மாற்றி சொல்லிட்டேன். ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரை நாங்கள் மீட் பண்ணோம். அவருடைய ஃபோட்டோவை போடலாமான்னு தெரியல. அவர்கிட்ட நான் பெர்மிட் கேட்குறேன். அவர் ஓகே சொன்னார்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் அவருடைய ஃபோட்டோவை நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், அங்கங்கே நமக்கும் ஏதோ ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஹாய் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்களை எங்கேனா பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு டிப்பு வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அந்த டிப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலடில் போடுறதுக்கு. நான் கூட பன்னுக்கு போடுறதுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சாலடில் போடுறதுக்கு. நான் சரி சாலடும் ட்ரை பண்ணேன். ஆனால் சாலட் ரொம்பவே வந்து ஓகேவாக தான் இருந்தது. நான் ஐம் நாட் அ சாலட் பர்சன். நீங்கள் ஒரு சாலட் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்க பர்ஃபெக்டாக வந்து டிப்பு கிப்புன்னெலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளைட்டோட இந்த ஃப்ளைட்டில் வந்து கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருந்தது. அது ஏன்னே எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நாங்கள் வந்துட்டு 4 சீட்டர். அங்கே ஒரு வெள்ளைக்காரர் இருக்கார், கிறிஷ் இந்த பக்கம், நான், அதுக்கப்புறம் வந்து அனிதா உட்காந்துருந்தாங்க. எனக்கு என்னவோ கன்ஜஸ்டடாக இருந்தது. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, பின்னாடியிலேருந்து முன்னாடி அந்த 3 சீட்டரில் உட்காந்துருந்தோம். அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருக்கு. இதில் நாங்கள் வந்து ஃப்ளைட்டு சீட்டை வந்து நாங்கள் போட்டோம். சம்ஹவ் எங்களுக்கு அந்த சீட்டு வந்து பயங்கரமாக சொதப்பிடுச்சு. லைக் நேற்று அப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போர்டிங் பாஸ் நாங்கள் 10 வாட்டி வந்து போயிட்டு இது பண்ணோம். அதுலேயே வந்து செம்ம சொதப்பல் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி ஒரு நேப் எடுக்கலாம். சரி முதல்ல சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஒரு வாயும் ரசிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே வந்துட்டு அவ்வளோவா நல்லா இல்லை. இது வந்துட்டு ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்டிஷாக ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பாலக் பன்னீரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சுட்டதுக்கும் வந்து ஸ்பைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கு. லைக் ஒரு கிட்ஸும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு. எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. சரி ஓகேங்க, இதோட சாப்பிட்டு நான் வேணும் சரி பாயசம் ட்ரை பண்ணவே இல்லையே, அதையும் வேணா ட்ரை பண்ணிட்டு சொல்லவா இருங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஓகே, கொஞ்சம் திக்காக தான் இருக்கு. நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா இருக்கு. அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஸ் யூஷுவல். நாங்கள் வந்துட்டு சீட்ஸ் வந்து ப்ரையாரிட்டி சீட்ஸ்லாம் போடல. எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இந்த குட்டி பசங்களுக்குலாம் வந்து டிவி கேஜெட்ஸ் இருந்தாலே போதும், ஒன்றும் கால் நீட்டி தூங்கணும்னு அவசியம் இல்லை. அனி வந்து திரும்பி படுத்து தூங்கிட்டான். சரி ஓகே, நம்ம வந்து மூவியை கண்டினியூ பண்ணலாம். தூங்கிட்டு இப்போ தான் வந்துட்டு எழுந்தோம். ஒரு படத்தை பெருசாக அமெரிக்கன் மர்டர்ன்ற படத்தை ஆரம்பித்தேன், ஆனால் அதையும் முடிக்கல. ஸோ இப்போ வந்து என்ன வந்திருக்குன்னா, அணி வந்து 2வது தரம் வந்து ஹாஃப் பாயில் போட்டான். இத்தனைக்கும் வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடவே இல்லை. தண்ணி குடிச்சான், அதுவும் வந்து குடிக்கவும் பாவம் குழந்தை. அதனால வந்துட்டு ஸ்நாக் வந்திருக்கு, வேணாம் சொன்னேன். ஹாய் அணி, கொழுப்புடா. ஸோ ஸ்நாக் வந்திருக்கு. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு இறங்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்நாக் காமிக்கிறேன். இது வந்து காமன் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சாக்லேட் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு காட்டி ரோல். இதுல கிறிஷ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். லெட்ஸ் ஆஸ்க் யா ரிவ்யூ ஃப்ரம் கிறிஷ். கிறிஷ் எப்படி கண்ணா இருக்கு? நல்லா இருக்கா? என்ன காட்டி ரோல்? ஓ, பொட்டேட்டோ வந்த. ஓ ஓகே. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ஃபுட் இது வரைக்கும் நீ சாப்பிட்டதுல? டின்னர் தான். இதுவா? போன ஓ, பழைய ஃப்ளைட்லையா? ஓகே. இல்ல, இந்த ஃப்ளைட்ல அந்த போன ப்ரீவியஸ் இது. ஓ, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதா? ஓகே. யா. ஓ, அந்த பன்னீர் அதெல்லாம் தான் அவனுடைய ஃபேவரட் இது போல இருக்கு. பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. கறி ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் இது வந்து ரோட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாருங்க, இதுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா. வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, அப்புறம் வந்துட்டு கார்ன், அந்த மசாலா போட்டு ஒரு கறி ரோல் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அதோட கெச்சப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வேணா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கெச்சப் பார்த்தீங்கன்னா இந்த ஹைன்ஸ் கெச்சப். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கெச்சப்ல முக்கியம் சாப்பிடுறேன். லிட்டரலி வந்துட்டு சமோசா இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்டஃபிங் மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு. நல்லா சுட சுட இருக்கு. சுட சுட போட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பா, இந்த ஓவன் ஹீட்டர் அதுல தான் வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரி, ஓகே, நம்ம இதை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரிங்க்கும் வந்துருச்சு. இந்த வாட்டி நான் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் ட்ரை பண்ண போறேன். ஆப்பிள் ஜூஸ் சூப்பர். அம்மா இப்பதான் கால் பண்ணாங்க, இருக்காங்க. சதீஷ் கால் பண்ணாரு. ஆல்ரெடி எங்களை மிஸ் பண்றேன் அப்படின்னாரு. சாமியுடைய போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணாரு. அவளுக்கு வந்து பெரிய அந்த இந்த போட்டிருக்கு பாத்தீங்களா, அத சாமி கொஞ்சம் கடி கடின்னு 2 மணி நேரம் கடிச்சாலாம். அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிட்டு படுத்து தூங்கிட்டாலாம், மட்டையாகி. அந்த பிக்சர்ஸ்லாம் அனுப்பிச்சேன். நான் வேணா அது அனுப்புறேன், இல்லையே நான் ஆட் பண்றேன். ஆப்பிள் ஜூஸ் நல்லாதான் இருக்குதா. பெருசாயிட்டு பிசினஸ் கிளாஸ்ல போய் என்னெல்லாம் கூட்டிட்டு போறேன். ஓகே, நோவா இப்பதான் பட பேர் வந்துச்சு. சும்மா ஒரு டிராமா மூவி தான், ரெக்ராக்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் எப்படிதான் இருக்குன்னு. அனி வந்து இங்க வந்து சூப்பர் மாரியோ படம் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஃபுட்டு சர்வ் பண்ணி முடிச்சாங்க. பின்னாடி போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிராண்டு கேள்விப்பட்டேன், தெரியல எந்த ஊருதுன்னு. எந்த ஊருது, இட்டாலியாங்க. நான் வந்துட்டு இந்த எழுத்து பார்த்து உருது அந்த மாதிரி ஏதோ ஒரு இது நாடுதுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இட்டாலி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எனக்கு கரெக்டா சொல்றேன்னு தெரியல. தப்பா சொல்றேன்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணலாம். இது வருதா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வேஃபர்ஸ் மாதிரி இருக்கு. ஹேசல்நட் வேஃபர்ஸ் தான், சாக்லேட்டோடது. அதனால நம்ம ஊர் வேஃபர் பிஸ்கெட் மாதிரி இருக்கு. சவுண்ட் வந்துருச்சு, இப்படி எரிஞ்சிருக்கோம். அவ்வளோ காட்சியா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இல்லடா அது. பரவாயில்ல, சூப்பர். ஓ, இது 3 செக்மெண்டா இருக்கு. நல்லாவே இருக்குங்க. ரொம்ப சாக்லேட்டியா இல்லாம நல்லாவே இருக்கு. சரி, ஓகே, சாப்பிட்டு முடிக்கலாம். வந்துட்டு சரி, ஆனரைவல் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கிறிஸ்டியனிஷ்க்கு ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து இப்போ புதுசாக நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஹெல்த்துக்கானது. ஹெல்த், அதாவது இங்க பாருங்க, எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த எபோலா இப்போ மேபி பரவுறதுனால இந்த இது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணோம். அதே அங்கே போகிறோம். 1 minute பாருங்க, 1 minute நம்ம சென்னை. அனிமா ஹாப்பி அனிமா. ஓகே, அனி கொஞ்சம் கூட சாப்பிடல பாவம். ஸோ நம்ம சென்னை அறைய வாங்க போகிறோம். போயிட்டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். Okay, Explorer. It's time. not now, silly. Now we are going to go home to Amama's house. Amama வீட்டுக்கு போயிட்டு Can you please do that bag? வந்தாச்சு. லேண்ட் ஆக போகிறோம். ஆயிடுச்சு. சூப்பர்ங்க. அவ்வளோதான், பத்திரமா வந்து சேர்ந்தாச்சு. நிறைய அக்கப்போருக்கு நடுவில் சிரிக்கிறேன்.